ரசிகர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ரசிக நிகழ்ச்சி இன்று 50வது வெற்றி வாரத்தை கொண்டாடுகிறது. மெல்லிசை மாமன்னர் மேல் பாசம் நேசம் கொண்ட ரசிகர்கள் இங்கே வந்து கலந்து கொள்கின்றார்கள். அவர்களை நாம் அறிமுகம் செய்து கொள்வோம். முதலில் தூத்துக்குடி அணியினர் வினோத்குமார், கோபிகிருஷ்ணன், ரமேஷ். இந்த நிகழ்ச்சியில் ரசிகர்களின் அபிமானத்துக்குரியவர் தன்னுடைய ரசிகர்களை காண நேரிலேயே வருகின்றார். நேரில் வந்தமைக்கு ரசிகர் நிகழ்ச்சியின் சார்பில் எங்கள் நெஞ்சு நிறைந்த நன்றி ஐயா. தூத்துக்குடி 1 அணி. இதோ முதல் கேள்வி. மெல்லிசை மாமன்னர் வேறொரு இசையமைப்பாளருடைய இசையில் முதலில் பாடிய பாடல் எது? இசையமைப்பாளர் யார் என்பது நமது கேள்வி. இசையமைப்பாளர் வி. குமார் இசையில். வி. குமார் இசையில் என்ன பாடல் என்று தெரியுமா? வெள்ளி விழா படத்தில் வெள்ளி விழா உனக்கென்ன குறைச்சல் நீ ஒரு ராஜா. மெல்லிசை மாமன்னர் எந்த தலைமுறைக்கும் ஏற்புடைய ஒரு இசை அமைப்பாளர் என்ற கருத்தை உறுதிப்படுத்த நீங்கள் எப்படி உங்கள் கருத்தை சொல்வீர்கள்? இதில் கால வேறுபாடு என்பதே இல்லை என்பதுதான் என்னோட கருத்து. இன்றைய தலைமுறையினரும் அவர் பாடல்களை கேட்கத்தான் செய்கிறார்கள். நாம் தான் தலைமுறையை வேறுபடுத்தி பார்க்கிறோமே தவிர மெல்லிசை மன்னர் பாடல்கள் இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் நிச்சயமாக நிலைத்து நிற்கும் என்பது என்னோட கருத்து. நன்றி நன்றி, அருமையான கருத்தை சொன்னார். மெல்லிசை மாமன்னர் மூவர் இசையமைத்த ஒரு திரைப்படத்தில் அவரும் இசையமைத்தார். ஆனால் அவருடைய பேரிலே தான் அந்த பாடல்கள் வெளிவந்தன. என்ன படம்? தயாரிப்பாளர் யார்? அந்த பாடலை பாடியவர்கள் யார் யார்? படத்தின் பெயர் ஜெனோவா. ஜெனோவா சரியான விடை. படத்தின் தயாரிப்பாளர் ஈச்சப்பன். ஈச்சப்பன் சரியான விடை. பாடியவர்கள் சரியாக ஞாபகம் இல்லை, மன்னிக்கவும். அதைத்தான் சரியாக ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். திரு A.M. ராஜா அவர்களும் பி. லீலா அவர்களும் அவருடைய தீர்ப்புக்கு முன் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருக்கின்றார்கள். முதல் கேள்வி தூத்துக்குடி அணியிடம். இன்றுள்ள இசையமைப்பாளர்கள் வாத்தியங்களை பயன்படுத்துவதற்கும் மெல்லிசை மாமன்னர் வாத்தியங்களை பயன்படுத்தியதற்கும் என்ன வேறுபாடு நீங்கள் காண்கிறீர்கள்? மெல்லிசை மன்னர் பாடல்களில் பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இசையமைத்திருப்பார். இப்பொழுது கூர்ந்து கவனித்தால் கூட பாடல் ஒலிப்பதில்லை, இசைதான் மேலோங்கி நிற்கிறது. அதாவது இப்போது ஸ்டீரியோ தொழில்நுட்பம், டிஜிட்டல் தொழில்நுட்பம் எல்லாம் வந்திருக்கிறது. தெளிவாக குரலை தனித்து காட்ட முடியும், ஆனாலும் கூட முடியவில்லை. ஆனால் அந்த நாளிலே அந்த தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலேயே மெல்லிசை மன்னர் குரலுக்கும் வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். பரிசுகள் வழங்கி சிறப்பிக்க வேண்டும். எங்கே வாருங்கள், தூத்துக்குடி அணி.